I greet all of you in the wonderful, matchless name of the Savior, the Healer, the Baptizer with the fire of Holy Spirit, and the coming King Jesus Christ of Nazareth. ரட்சகரும் பரிகாரியும் சுகமளிப்பவரும் வரப்போகிற ராஜாதி ராஜாவும் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். I am so happy and so privileged to minister to the ministers of God who have been praying for last 600 days continuously for the revival of India and the revival of nations. தேவனுடைய ஊழியர்களுக்கு ஊழியம் செய்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த 600 நாட்களாக இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் உலகளாவிய எழுப்புதலுக்காகவும் இடைவிடாமல் ஒரு நாள் விடாமல் ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். உங்கள் மத்தியிலே இன்றைக்கு ஊழியம் செய்வது எனக்கு பெரிய ஸ்லாக்கியம். Shall we pray before the message? நம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Father, we thank you. பிதாவே உமக்கு நன்றி. Jesus, we thank you. இயேசுவே உமக்கு நன்றி. Holy Spirit, we thank you. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We commit this meeting in your hand. இந்த கூட்டத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, you are going to do marvelous things in our midst. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அதிசயமான காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. Thank you, we praise you, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Every power of the enemy, எல்லா பிசாசின் எதிர் வல்லமைகளும், every power of witchcraft, எல்லா பில்லி சூனிய வல்லமைகள், every hindering spirits are bound in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எல்லா தடை பண்ணுகிற வல்லமைகள் இப்பொழுதே கட்டப்படுவதற்காக உமக்கு நன்றி. We declare and decree total freedom of the Holy Spirit in this meeting. இந்த கூட்டத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய 100% விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே பிரகடனப்படுத்துகிறோம், கட்டவிழ்க்கிறோம். Father, we thank you for the angels of God all around us with new weapons in their hands. ஆண்டவரே, எங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிற தேவ தூத சேனைகளுக்காக அவர்கள் கைகளில் ஏந்தி இருக்கிற நவீனமான புதிய போர் ஆயுதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Armors of God in the hands to equip your people. ஆண்டவரே, இந்த தேவனுடைய பிள்ளைகளாகி தேவனுடைய போர் சேவகர்களாக இருக்கிற இந்த அருமை பிள்ளைகளை பலப்படுத்தும்படி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற நவீன போராயுதங்களுக்காக உமக்கு நன்றி. To put on those weapons in their hands and a new weapon, a new strategy, a new breakthrough, a new revelation, a new consecration, a new commitment, and new territories and new levels of glory. ஆண்டவரே, அந்த ஆயுதங்களை இவர்கள் கையிலே தரிப்பித்து ஒரு புதிய யுத்த யுக்தியை, ஒரு புதிய வியூகத்தை, ஒரு புதிய வெளிப்பாட்டை, ஒரு புதிய அர்ப்பணத்தை, ஒரு புதிய தரிசனத்தை, புதிய எல்லைகளை சுதந்திரிக்கும்படி ஆவியானவர் நடத்துகிற தயவுக்காக உமக்கு நன்றி. And a new level of authority, new level of power, new level of manifestation in the 600th day of your children's prayers. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளுடைய இந்த 600வது ஜெப நாளிலே புதிய எல்லைகள், புதிய அபிஷேகம், புதிய அதிகாரம், புதிய வெளிப்பாடுகள் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. Father, we thank you. Jesus, we thank you. Holy Spirit, we thank you. All glory to you alone, Jesus. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. My precious brothers and sisters who are listening from different parts of Tamil Nadu, தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இணைந்து இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, delighted to hear and know that you have been praying last 600 days for a revival, for a transformation, for a shift in the nations. கடந்த 600 நாட்களாக நீங்கள் இடைவிடாமல் தேசத்தினுடைய எழுப்புதற்காக, தேசத்தினுடைய மாற்றத்திற்காக, தேசத்தில் ஒரு அடுத்த கட்ட மாற்றம், மலர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். Especially in the season that we hear pandemic, we hear COVID, and we hear even the medical people, they say, the government, they say waves, first wave, second wave, third wave, and lot of waves are there.
இந்த கொள்ளை நோயினுடைய காலத்திலே, கொரோனா பெருந்தொற்று எங்கும் பாதித்திருந்த காலத்திலே, மருத்துவர்கள் கூட முதலாவது அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை என்று அச்சுறுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்திலே நீங்கள் சற்றும் தளராமல் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். The waves produce the shaking in the boat. ஒரு அலை எழும்பும் பொழுது அது பயணித்துக் கொண்டிருக்கிற படகிலே ஒரு அசைவை உண்டாக்குகிறது, ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. Yes, if your boat is shaking, that means your family, your relationship, your ministry, your business, your finance is shaking, there is a wave. உங்களுடைய ஊழியம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்வின் எந்த பகுதியானாலும் அது பல்வேறு விதமான அலைகளினாலே அலைக்கழிக்கப்படுமானால் அதற்கு பின்னால் ஒரு சக்தி வேலை செய்கிறது, ஒரு அலை மோதுகிறது என்கிறது நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். So you experience shaking and you see the wave. ஆகவே நீங்கள் அந்த அலைக்கழிப்பை உணர்கிறீர்கள், அதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு அலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். So we used to put a blame upon the waves. நாம் எப்பொழுதுமே அந்த அலைகளின் மேலே பழியை சுமத்தி விட முனைகிறோம். We put blame upon corona, covid, first wave, second wave killed that much people, third wave killed this much people. We have a record. நமக்கு ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே அந்த கணக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதன் மேல பழியை போட்டு விடுகிறோம். மக்கள் சொல்கிறார்கள் முதலாவது அலை, இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, இப்படி தொடர்ச்சியான பாதிப்புகள் வந்தது, முதலாவது அலையில இத்தனை பேர் மரித்து போனார்கள் என்றெல்லாம் நாம் புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். The effect of the wave is shaking in the boat. அந்த அலையினுடைய பாதிப்பு படகை அலைக்கழிக்கிறது. So you experience shaking and you see the waves. ஆகவே நீங்கள் அந்த அலைக்கழிப்பை பார்த்தீர்கள், அந்த அசைவை பார்த்தீர்கள், அந்த தடம் புரண்டதை பார்த்தீர்கள், அதுக்கு பின்னால் இருந்த அலைகளையும் கண்டீர்கள். So many don't see the wind behind the waves. அநேகர் அந்த அலைக்கு பின்னால் இருந்து இயக்குகிற காற்றை பார்ப்பதில்லை. And many never came to know who sent that wind. இன்னும் அநேகர் அந்த அலையை அனுப்பினது யார் என்பதையும் சரியாக உணர்வதில்லை. Somebody says it is sent by God, somebody says it is sent by devil. சில பேர் இது பிசாசினால் அனுப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள், சிலர் பேர் இது தேவனால் அனுப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். God can send the wind and devil also can send the wind. ஆண்டவரும் காற்றை அனுப்ப முடியும், பிசாசினாலும் காற்றை அனுப்ப முடியும். So in the conclusion, I want to tell you that if there is a shaking, there is a wave, and if there is a wave, there is a wind, and if there is a wind, there is a person who sent the wind. ஆகவே அலைக்கழிப்பு என்று ஒன்று காணப்படுமானால் நான் முடிவாக இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், அதற்கு ஒரு அலை காரணமாக இருக்கிறது. அந்த அலையை பின்னால் இருந்து இயக்குகிற ஒரு காற்று இருக்கிறது. அந்த காற்றை அனுப்பின ஒருவன் அதற்கு பின்பாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So the whole nations are in the wave. ஆகவே இந்த முழு தேசமும் அலைகளினால் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Today I want to speak to you a message titled Serve in the Storm. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அலைகளுக்கு மத்தியிலே, அலைகளுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய். Yes, that is the title, Serve in the Storm. அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, அலைகளின் மத்தியில் நீ உன் ஊழியத்தை நிறைவேற்று. I want to share with you 3 famous storms in the Bible. வேதத்திலே மிக முக்கியமான 3 அலைகளை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். All of you probably have heard of people who went through a storm. உங்களில் அநேகர் இந்த மாதிரி அலைகளின் ஊடாக கடந்து சென்ற அனுபவத்தை கண்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். But they came out of the storm and they went into a revival. அப்படி அலைகளை கடந்து வந்தவர்கள் அதற்கு பின்னணியிலே ஒரு பெரிய எழுப்புதலை சந்தித்திருக்கிறார்கள். That is something glorious and into something marvelous. அது மிக மிக மகிமையானதும் ஆச்சரியகரமானதுமான ஒன்றாக இருக்கிறது. I want to prophesy that if there is a wave, there is a wind, there is a shaking, and somebody is behind this wind, I want to tell you there is a revival arising on the other side. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன். ஒரு அலைக்கழிப்பு இருக்குமானால் அதற்கு பின்னால் ஒரு அலை இருக்கிறது. அந்த அலையை இயக்குகிற ஒரு காற்று இருக்கிறது. அந்த காற்றை அனுப்புகிற ஒருவர் இருக்கிறார். ஆனால் அதற்கு நான் மறுகரையில இன்னொன்றையும் பார்க்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதல் இந்த அலைகளுக்கு பின்னால், புயல்களுக்கு பின்னால், அலைக்கழிப்புகளுக்கு பின்னால் காத்து கொண்டிருக்கிறது. அதை நான் தீர்க்க தரிசனமாக பிரகடனப்படுத்துகிறேன். What is actually happening is that the world sees the waves, the wave of corona, but the children of God sees the wind. உலகம் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறது? கொரோனாவுடைய பல்வேறு அலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் ஒரு எழுப்புதலின் அலையை பார்க்க போகிறோம். First wind, Jonah in the storm is the first storm I want to address.
நான் முதலாவது உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புவது புயலில் சிக்கிக் கொண்ட யோனா. Jonah chapter 1 verses 1 to 4. யோனா புத்தகம் 1வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். Now the word of the Lord came to Jonah the son of Amittai, saying, Arise, go to Nineveh, the great city, and cry out against it, for their wickedness has come up before me. But Jonah arose to flee to Tarshish from the presence of the Lord. He went down to Joppa and found a ship going to Tarshish. So he paid the fare and went down into it to go with them to Tarshish from the presence of the Lord. But the Lord sent out a great wind on the sea, and there was a mighty tempest on the sea, so that the ship was about to be broken up. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பலேறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. The first storm is the storm that Jonah faced. முதலாவது அலை யோனா சந்தித்த பேரலை. It says that the word of the Lord came to Jonah to go to Nineveh and to preach against their wickedness against God. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். And Jonah being a prophet, instead of going to Nineveh, which was not an Israelite country, which was a country that actually oppressed them at that time. யோனா இஸ்ரவேலர் அல்லாத ஒரு புறஜாதி தேசமாகிய அந்த நினிவேக்கு போக மனம் இல்லாமல் அந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு அச்சுறுத்தலாக அவர்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருந்த அந்த தேசத்தை விரும்பாமல் அதற்கு போக மறுத்தான். So Jonah didn't like those people. யோனாவுக்கு அந்த மக்கள் மேல அவ்வளவு பெரிய விருப்பம் இல்லை, பாசம் இல்லை. He was a little bit racist against those people. அந்த மக்களுக்கு எதிரே ஒரு விதமான இன துவேஷம் உடையவனாகவே இருந்தான் என்று கூட சொல்லலாம். The message God gave Jonah was actually not a good message. ஆண்டவர் யோனாவுக்கு கொடுத்த செய்தி ஒரு நல்ல செய்தி கிடையாது. அது நினிவேவுக்கு எதிரான செய்தி. The message was to tell them that they are going to die. அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், அவர்கள் மரிக்க போகிறார்கள், அவருடைய அக்கிரமங்கள் பெரிதாக இருக்கிறது என்கிற எச்சரிப்பின் செய்தி அது. But he knew if he preached that message, these people would repent and God is going to forgive them. ஆனால் யோனாவுக்கு நன்றாக தெரிந்தது, இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட்டால் இந்த ஜனங்கள் நிச்சயமாக மனம் திரும்புவார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமுடையவராக இருந்து அவர்களுக்கு அனுசரணையாக காரியங்களை மாற்றுவார் என்பதாக யோனாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. He did not want to see that. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்வதை யோனா விரும்பவில்லை. So instead of going to Nineveh to preach the gospel, the Bible says Jonah gets a ticket to Tarshish, completely opposite to Nineveh. ஆனால் இந்த நல்ல செய்தியை கொண்டு போய் அவர்களுக்கு சேர்ப்பதற்கு பதிலாக யோனா தன்னுடைய வெறுப்பினாலே இந்த தர்ஷீஷுக்கு போகிற கப்பலை கண்டுபிடித்து அங்கே டிக்கெட் எடுத்து அவன் அதற்கு எதிர் திசையிலே பயணப்பட்டு போனான். He goes into a ship and goes way on the bottom. He goes into a ship and goes way on the bottom of the ship. அவன் அந்த கப்பலிலே சீட்டை பெற்று அதிலே ஏறி அதனுடைய அடித்தட்டிலே போய் படுத்துக் கொண்டான். He locks himself in the room and knocks himself out. He sleeps. அவன் தன்னுடைய அறைக்குள்ளே போய் அடைத்துக் கொண்டு நல்ல ஆழ்ந்த உறக்கத்திலே அமிழ்ந்து போய்விட்டான். And the Bible says, but the Lord sent out a great wind on the sea, and there was a mighty tempest on the sea, so that the ship was about to be broken up. அப்பொழுது கர்த்தர் ஒரு பெருங்காற்றை வரவிட்டார், அதனாலே கப்பல் அலைக்கழிக்கப்பட்டு அது உடைந்து போகத்தக்கதாக தள்ளாடியது என்று வேதம் சொல்லுகிறது. Very clearly it is said that the wind was sent by the Lord God. மிக தெளிவாக வசனம் அங்கே சொல்லுகிறது, அந்த காற்றை தேவனாகிய கர்த்தரே அனுப்பினார் என்று வேதம் காட்டுகிறது. Many a times we put the blame upon devil, that what is coming from devil and what is coming from God, we couldn't discern it and we couldn't know it. பல நேரங்களிலே நாம் நம்முடைய தவறுகளுக்கு பிசாசின் மேல பழியை போட்டு விடுகிறோம். எது தேவனால் அனுப்பப்பட்டது, எது பிசாசினால் வருகிறது என்று சரியாக வேறுபடுத்தி பார்க்க நமக்கு தெரிவதில்லை.
The first storm that can happen in our life is the one that God brings to you, your life, not to punish you, but to bring you back into his will. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புயல்களை அனுப்பும் பொழுது அல்லது காற்றை வரவிடும் பொழுது அது நம்மை அழித்து ஒழிப்பதற்காக அல்ல, நம்மை திரும்பவும் அவருடைய சித்தத்திற்குள்ளே கொண்டு வருவதற்காக, அவருடைய பாதையிலே திருப்புவதற்காக. When Jonah went into a storm caused by God, because Jonah was outside of the will of God. யோனா அப்படி கர்த்தரால் வரவிடப்பட்ட புயலுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் தேவ சித்தத்தை விட்டு விலகி போய் கொண்டிருந்தான். When he would run from the will of God, the Bible says he was running from the presence of the Lord. அங்கே வசனம் சொல்லுது, தேவ சித்தத்தை விட்டு அவன் ஓடி போகும் பொழுது அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி என்பதாக வேதம் தெளிவாய் அந்த சம்பவத்தை விவரிக்கிறது. When we run from God's will, we run from God's protection and from God's power. நாம் தேவ சித்தத்தை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பை விட்டும் தேவனுடைய வல்லமையை விட்டும் அவருடைய பிரசன்னத்தையும் விட்டே நாம் விலகுகிறோம். And we eventually run from God's revival. அது மட்டுமல்ல, தேவனுடைய எழுப்புதலின் திட்டங்களை விட்டு நாம் விலகி போய் விடுகிறோம். Are you in the center of the will of God? நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்களா இந்த மதிய வேளையில? Do you know what is the center of the will of God? தேவனுடைய சித்தத்தின் மையம் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? Your calling is the center of the will of God. உங்களுடைய அழைப்பு தான் தேவ சித்தத்தின் மையம். உங்கள் வாழ்க்கைக்கான சித்தத்தின் மையம் அதுதான். When you are in your calling, you are in the center of the will of God. There you are protected, provided, established, elevated. நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் அழைப்பை செய்யும் பொழுது தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறீர்கள். அங்கேதான் நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள், மேன்மைப்படுத்தப்படுகிறீர்கள், பாதுகாக்கப்படுகிறீர்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எல்லா பாதுகாப்பும் அங்கேதான் உங்களுக்கு இருக்கிறது. Just ask the Holy Spirit, what is the reason of the shaking in my boat? Why these waves are raised against me? Why that wind is sent, and who sent that wind? நீங்கள் இப்பொழுது ஒரு நிமிடம் ஆவியானவரிடத்தில் கேட்டு பாருங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த அலைக்கழிப்புகள், ஏன் என் வாழ்க்கையில புயல் இந்த புயல் மோதி அடிக்கிறது, இதற்கு காரணம் என்ன, இதை அனுப்பினவர் யார், இதன் பின்னணி என்ன என்பதாக நீங்கள் ஆண்டவரை விசாரிக்க ஆரம்பியுங்கள். There are times when God calls you to witness, when God calls you to serve him, and you are not necessarily doing anything bad with your life, but what you are doing inside, it is not the will of God. நீங்கள் கர்த்தர் உங்களை சாட்சி சொல்லும்படி அழைத்த காலம் ஒன்று இருந்தது, அவருக்காக ஊழியம் செய்யும்படி அழைத்த காலம் ஒன்று இருந்தது. இவைகளுக்கு மத்தியிலே நீங்கள் ஒன்றும் தவறாகவெல்லாம் செய்து விடவில்லை. ஆனால் உள்ளே நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் தேவ சித்தத்தை விட்டு விலகி வேறு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Sometimes a Christian gets busy with his other duties and they forget the will of God, and God will bring shaking to him back into the center of God's will. சில நேரங்களில் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய பல்வேறு அலுவல்களிலே மும்மரமாகிவிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆகவே அவர்களை திரும்ப சித்தத்தின் மையத்தில் கொண்டு வருவதற்காக தேவன் சில அலைக்கழிப்புகளை, சில அசைவுகளை, சில தடுமாற்றங்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். Sometimes the church will get busy with the politics, with the charity, and with the community. சில நேரங்களிலே சபை அரசியலிலே ஆர்வம் காட்டுகிறது, சமுதாய பணிகளிலே ஆர்வம் காட்டுகிறது, மற்ற அலுவல்களிலே தலையிட்டுக் கொண்டு தேவ சித்தத்தை மறந்து விடுகிறது. Sometimes the church simply gets into the routine of religion, and we will just become an aquarium for the Christian instead of going and fishing for the people. சில நேரங்களில் நாம் பாரம்பரிய சடங்காச்சாரங்களுக்குள்ளே மூழ்கி சபை என்பது ஒரு மீன் தொட்டியை போல மாறிவிடுகிறது, மற்றவர்களுக்கு ஒரு காட்சி பொருளாக மாறிவிடுகிறது. அதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை மீன்களை பிடிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஒரு அழகான மீன் தொட்டியாக கவர்ச்சிகரமாக காட்சியளிப்பதற்கு அழைக்கவில்லை. Somebody give glory to Jesus, praise him, shout glory to him. நல்ல சத்தமா நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Amen, hallelujah. Amen, hallelujah. Precious brothers and sisters, when we don't do the will of God, sometimes God will cause shaking. அன்மையான தேவ ஜனங்களே, ஒருவேளை நாம் தேவ சித்தத்தை தவற விடுவோமானால், அதை நிறைவேற்றாமல் போவோமானால், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட அலைக்கழிப்புகளை அனுமதிக்க கூடும். That is not to punish the church, but to bring the church back to the center of his will, which is to win souls, make disciples, and to see the power of God and move through them. அது ஏதோ சபையை தண்டித்து அப்படியே அடித்து உதைப்பதற்காக அல்ல, திரும்ப தேவ சித்தத்தின் மையத்திற்குள்ளே கொண்டு வந்து, அதாவது அந்த தேவ சித்தமாகிய ஆதாயம் செய்வது, சீஷர்கள் ஆக்குவது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி உலகத்திலே கர்த்தரை நிரூபித்து காட்டுவது என்கிற தேவ சித்தத்தின் மையத்தில் கொண்டு வருவதற்காக இந்த அலைக்கழிப்பை அவர் அனுமதிக்கிறார்.
Come on, people, give some praise to Jesus. அன்பான தேவ ஜனங்களே, எழும்புங்கள், கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். இருக்கிற இடத்துல Whatever your reasons are, you must understand that in the will of God is where you are safe, and without the will of God you are not safe and you will have a storm. நீங்கள் என்ன காரணங்கள் வேண்டுமானாலும் நியாயப்படுத்துவதற்கு சொல்லலாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ சித்தத்தின் மையம்தான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம். தேவ சித்தத்திற்கு ஒளியே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. And Jonah finally decided to go to the will of God. கடைசியாக யோனா தேவ சித்தத்திற்கு தன்னை உட்படுத்துவதற்கு தீர்மானித்தான். And the most amazing part is that Jonah's message brought the revival to the whole city. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னென்றால், எந்த மக்களை அவன் வெறுத்தானோ அவர்களுக்கு அவன் சொன்ன செய்தி பெரிய எழுப்புதலை அந்த பட்டணத்தில் கொண்டு வந்தது. How powerful this was that even Jesus did not have that kind of revival in his ministry. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு எழுப்புதலை பாருங்கள். இயேசு கூட தன்னுடைய வாழ்நாளிலே, அவர் வாழ்ந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை பூமியிலே கொண்டு வரவில்லை. Jonah never did even a single miracle, but the whole city gave their life to God. யோனா எந்த ஒரு தனியான ஒரே ஒரு அற்புதம் கூட அந்த பட்டணத்திலே நிகழ்த்தி காட்டவில்லை. ஆனால் முழு பட்டணமும் தேவன் பக்கம் திரும்பியது. எவ்வளவு மகிமையான அற்புதம் பாருங்கள். And Jesus one place says in the Bible, I did so many miracles and you stubborn, stiff-necked people, you still don't want to give your life to God. இயேசு கூட ஒரு இடத்திலே கடிந்து கொள்கிறார், நான் உங்கள் மத்தியிலே அநேக அற்புத அடையாளங்களை செய்தேன், ஆனாலும் நீங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாக உங்களுடைய இருதயத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதாக ஜனங்களை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். What a great revival Jonah witnessed, and God used him. Even Jesus did not have that kind of revival that Jonah had. பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விதத்தில் யோனாவை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசுவே நிகழ்த்திராத ஒரு அவ்வளவு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கட்டவிழ்ப்பதற்கு யோனாவை கர்த்தர் பயன்படுத்தினார். Why? Because Jonah swallowed up his pride and chose to go into the will of God. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? யோனா தன்னுடைய பெருமைகளை எல்லாம் அழித்து போட்டுவிட்டு தேவ சித்தத்திற்கு தன்னை மறுபடியும் அர்ப்பணித்தான், விட்டு கொடுத்தான். Even when it was not comfortable, God will use a storm to get us to revival. ஒருவேளை நமக்கு அந்த புயல்கள், போராட்டங்கள் நமக்கு சௌகரியமானதாக இல்லாமல் போகலாம், ஆனாலும் கர்த்தர் அவைகளை தேவ சித்தத்தில் நம்மை திரும்ப கொண்டு வருவதற்காக, ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக நம் வாழ்வில் அனுமதிக்கிறார். Let us not wait for the storm for us to pray for the souls. இன்னும் ஒரு புயல் வந்த பிறகுதான் நான் ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன் என்கிற அளவுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். Don't wait for something bad to happen for you to start really seeking the will of God and the purpose of God. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில பிரதானமானதாக தேடுவதற்கு இன்னும் ஒரு அசம்பாவிதம், இன்னொரு மீன் வயிற்று அனுபவம், இப்படி ஏதோ ஒன்று நடக்கும் வரை நாம் காலங்களை தாழ்த்த வேண்டாம். God wants to bring revival to our city, and sometimes for that to happen we have to be in God's will. ஆண்டவர் நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு நாம் தேவ சித்தத்தின் மையத்திலே நிலைத்திருப்பது மிக மிக அவசியம். The moment we start going to the will of God and the storm subsides and the storm stops. நாம் தேவ சித்தத்தை நோக்கி திரும்புகிற அந்த நிமிடத்தில் தானே அலையும் புயலும் அப்படியே அமர்ந்து அடங்கி மௌனமாகி விடுகிறது. So the first storm what Jonah faced. முதலாவது நான் உங்களுக்கு காட்டுகிற அந்த அலை யோனா சந்தித்த அலை. Second, Jesus in the storm. இரண்டாவதாக இயேசு அலையில் மத்தியில் நின்ற அனுபவம். Mark chapter 4 verses 35 to 41. Mark 4:35 to 41. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 லிருந்து 41 வசனங்கள். On the same day when evening had come, he said to them, let us cross over to the other side. Now when they had left the multitude, they took him along in the boat as he was, and the other little boats were also with him. And a great windstorm arose, and the waves beat on the boat, so that it was already filling. But he was in the stern, asleep on a pillow, and they awoke him and said to him, Teacher, do you not care that we are perishing? Then he arose and rebuked the wind and said to the sea, Peace, be still. And the wind ceased, and there was a great calm. But he said to them, Why are you so fearful? How is it that you have no faith? And they fearfully exceedingly and said to one another, Who can this be, that even the wind and the sea obey him? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார்.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு தொடர போகிறோம். We see the difference between Jonah and Jesus. யோனாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு வேறுபாட்டை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. Jonah is running from the will of God and Jesus is running in the will of God. யோனா தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடி போனான். இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் ஓடிக்கொண்டிருந்தார். And both are sleeping. அவர்கள் ரெண்டு பேருமே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். One is sleeping because he is trying to get away from God's call, and the other one is sleeping because he is hiding in God's call. ஒருவர் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடுகிறதுனாலே பதுங்கி மறைந்து உறங்கிக் கொண்டிருந்தார். இன்னொருவரோ, இயேசுவோ, தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள் தன்னை மறைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தார். And Jesus is sleeping here, and the Bible says a storm breaks out now. இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது காற்று அடித்து புயல் பலமாக எழும்பி அலைக்கழிக்க ஆரம்பிக்கிறது. The storm wasn't caused by God because this storm was trying to kill them. இந்த அலைக்கு, இந்த புயலுக்கு தேவன் காரணமாக இருக்கவில்லை. ஏனென்றால் இது அவர்களை அழிக்க வந்தது, அவர்களை கொல்ல வந்ததாக சீஷர்களே அறிக்கையிடுகிறார்கள். Bible says the thief comes only to steal, kill and destroy. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். And Jesus is sleeping and Jesus gets awakened. இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் எழுப்பப்படுகிறார். But the interesting part is it never says Jesus got awakened by the storm. ஆனால் அதில் ஆச்சரியமாக சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு புயல் அந்த அலைக்கழிப்பு அதை கேட்டு எழும்பவில்லை, சீஷருடைய கூக்குரலை கேட்டு எழும்பினார். Jesus got awakened by disciples. சீஷர்கள் எழுப்பினதினாலே இயேசு தூக்கம் கலைந்து எழுந்தார். Disciples woke him up and Jesus wakes up from his sleep. சீஷர்கள் அவரை எழுப்பினதினாலே இயேசு உறக்கத்தை கலைந்து எழுந்தார். And he looks at the storm and he doesn't pray for God to calm the storm. அவர் அலையை பார்த்தார், காற்றை பார்த்தார். ஆனால் தேவன் வந்து அந்த காற்றை அமர்த்த வேண்டும் என்பதாக அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கவில்லை. But he rebukes the storm. ஆனால் அவர் அந்த காற்றையும் அலையும் கடிந்து கொண்டார். It let us know that this storm was not caused by God. ஆகவே இந்த அலை தேவனால் வந்த அலை அல்ல என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. It was caused by the enemy who wanted to destroy them. அவர்களை அழிக்க பிசாசு அனுப்பின காற்று இது. அது எதிராளியானவனாலே அனுப்பப்பட்ட காற்று. We need to understand a few simple things when we are in the will of God. நாம் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது சில காரியங்களை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். The enemy could stir things up to stop us from doing what God wants us to do. தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று அழைத்தாரோ, நமக்கு என்ன நோக்கம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நிறைவேற்ற விடாமல் எதிராளியானவன் தடைகளை கொண்டு வர பார்ப்பான் நம்முடைய வாழ்க்கையில. When we started to declare, when we started to pray, when we started to fast, when we started to say the church is for revival, we want to see healings, the enemy will bring a storm to stop us. நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் உபவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நாம் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நாம் சபையை எழுப்பதற்காக ஆயத்தப்படுத்த, சபையிலே அக்கினி வெளிப்பட வேண்டும், அற்புத அடையாளங்கள், வரங்கள், வல்லமைகள் வெளிப்பட வேண்டும் என்றெல்லாம் நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு நிச்சயமாய் உங்களை தடை செய்ய பார்ப்பான். அது தவிர்க்க முடியாதது. So that we will not get to the other side. அவனுடைய நோக்கமெல்லாம் நாம் அக்கறைக்கு போய் சேர்ந்து விடக் கூடாது என்பதுதான். So we will not see the revival. நாம் அந்த எழுப்புதலை பார்த்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவன் அந்த தடைகளை கொண்டு வர பார்க்கிறான். If you want to see the revival, you must go to the other side. நீங்கள் எழுப்புதலை காண வேண்டுமானால் இந்த புயலை கடந்து அக்கறைக்கு போய் ஆக வேண்டும். So that we will not see the glory of God. நாம் தடை பண்ணப்பட்டு விட்டால் அந்த மகிமை பார்க்காமலே போய் விடுவோம். Because any revival means a nightmare in hell. எந்த எழுப்புதல் என்கிற ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் அது நரகத்துக்கு பயங்கரமான இரவு அனுபவமாக இருக்கிறது. Every revival means Satan's business going bankrupt. ஒவ்வொரு எழுப்புதலுமே சாத்தானை அவனுடைய கிரியைகளை
When the glory of God comes in the church, the shame of Satan comes into the world. நாம் தேவனுடைய மகிமை உலகத்திலே வெளிப்படும் பொழுது பிசாசு சாத்தானுடைய வெளியரங்கமான வெட்கம் உலகத்துக்கு வெளிப்படுகிறது. Satan becomes defeated and he knows, he smells revival from 2 miles away. பிசாசானவன் 2 மைலுக்கு அப்பால எழுப்புதல் வருகிறது என்று தெரிந்தாலே இந்த இடத்துல அலறி அப்படியே அவன் முகம் சுளித்து ஓடி விடுகிறான். Disciples over there, they have no idea where they are going. சீஷர்களுக்கு தாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், இந்த படகு பிரயாணம் எங்கே போகிறது என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. Devil knows there is a demon possessed man and Jesus is going there, and he guesses what is going to happen there if Jesus reaches there. ஆனால் பிசாசுக்கு நன்றாக தெரிந்தது, அக்கறையிலே ஒரு பிசாசு பிடித்த மனிதன் இருக்கிறான், இயேசு அவரை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறார், இயேசு அங்கே போனால் என்ன சம்பவிக்கும் எல்லாவற்றையும் பிசாசு நன்றாக அறிந்திருந்தார். Now in this revival the city did not get saved. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த படகு பிரயாணத்தில் இவர்கள் போனார்களே, அதற்கு பிறகு ஏற்பட்ட எழுப்புதல்ல ஒரு முழு பட்டணமும் ரட்சிக்கப்படவில்லை. Only one person got saved. அங்கே ஒரே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான். Let me ask you, are you that one person in your city? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பட்டணத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருகிற அந்த ஒரு நபர் நீங்கள் தானா? The history says this one person who was delivered from the legion of demons stayed in that city and he went to evangelize to 10 cities. It says in the history. சரித்திரம் இப்படி சொல்லுகிறது, இந்த ஒரு மனிதன் லேகியோன் என்ற எண்ணற்ற 6000 பிசாசுகளினால் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்ட இந்த ஒரு மனிதன் விடுதலை பெற்றவனாக அவன் அங்கிருந்து புறப்பட்டு போய் அவன் 10 பட்டணங்களை சுவிசேஷ அறிவித்து சுவிசேஷத்தினால் நிரப்பினான் என்பதாக சரித்திரம் சொல்லுகிறது. The 10 cities were like really close to each other, and years later they still found a church in that region that was founded because of this man's testimony. அந்த 10 பட்டணங்களும் 10 கிராமங்களும் அடுத்தடுத்து இருந்தன. அங்கே சபைகள் இல்லாமல் இருந்தது. அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமானால் அதற்கு காரணம் இந்த ஒரு மனிதனுடைய சாட்சி. Revival is not just when a city gets saved. எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு முழு பட்டணமும் அசைக்கப்படுவது மட்டுமல்ல. A revival is when a person gets saved and spreads the message of gospel in the place that he is in. எழுப்புதல் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் வாழ்கிற தன்னுடைய சுற்று வட்டாரங்களிலே தன்னுடைய சொந்த ஊரிலே தன்னுடைய சாட்சியை அறிவித்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. The devil will fight us, he will try to discourage us. பிசாசு இதற்கு எதிராக போராடுவான், நம்மை அதைரியப்படுத்துவான். He will bring bad testimonies. அவன் தவறான சாட்சிகளை எல்லாம் கொண்டு வருவான். He doesn't fight us for where we are coming from, he fights us for where we are headed. பிசாசு எப்பொழுதுமே நாம் எங்கே இருந்து வந்தோம் என்பதை பற்றி கவலைப்படுகிறதில்லை, நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பதிலே தான் அவனுடைய கவனம் இருக்கிறது. அதைத்தான் அவன் தடை செய்ய பார்க்கிறான். We know that when the male babies are being slaughtered in Egypt, do you know why Pharaoh was doing that? உங்களுக்கு தெரியுமா, எகிப்து தேசத்திலே தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் பார்வோன் சங்கரித்த பொழுது அவன் அதை செய்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? Because he smelled miles away a male child is going to be born and he will shake the foundations of the Egyptian kingdom into the ashes. அவனுக்கு நன்றாக தெரிந்தது, பல மைல்களுக்கு அப்பால் ஒரு ரட்சகன் பிறந்து விட்டான். அவன் வந்து எகிப்தினுடைய ராஜ்ய பாரத்தை அதனுடைய அஸ்திபாரங்களை அசைத்து உலுக்கி ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி தவிடுபடியாக்க போகிற ஒருவன் எழும்பி விட்டான் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது. When Herod killed 14,000 babies in his life, in that time he smelled the king was born. ஏரோது தன்னுடைய ஆட்சி காலத்திலே 14,000 சிறு குழந்தைகளை 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்தான். ஏனென்றால் அவனுக்கு அறிந்து விட்டான் வெகு தொலைவிலேயே ஒரு ராஜாதி ராஜா எழும்பி விட்டார் என்பதை. What can a baby do? ஒரு சிறு குழந்தை என்ன செய்ய முடியும்? அதனால என்ன முடியும் பாருங்க. Nothing. But when the baby grows up, there is nothing the baby cannot do. அந்த குழந்தையாக இருக்கும்போது அதனால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது வளர்ந்து எழுந்து ஒரு 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 உயரத்தை அடைந்து விடும் பொழுது அதனால செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு அது ராட்சத உருப்பெற்று விடுகிறது. And that is why the enemy is not going to fight you for where you are, but he knows where your boat is headed. ஆகவேதான் பிசாசு நீங்கள் என்னவாக இப்பொழுது இருக்கிறீர்கள் அல்லது எங்கே இருந்து உங்க துவக்கம் இருக்கிறது என்பதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. உங்கள் பயணம், உங்கள் படகு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அந்த லக்கை குறித்து அவன் மிகுந்த எச்சரிக்கையுடையவனாக இருக்கிறான், கவனம் கொள்கிறான். Shall I tell you one thing? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? He sees where God is taking you, even if you don't know where God is taking you.
கர்த்தர் உங்களை எங்கே எடுத்துக்கொண்டு போகிறார், என்ன நோக்கத்துக்காக அழைத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார் என்கிறதை நீங்கள் அறியும் முன்பாக உங்கள் எதிரி நன்றாக அறிந்திருக்கிறார். I prophesy God is taking to you a revival. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறேன், இந்த 600வது நாளிலே கர்த்தர் உங்களை ஒரு எழுப்புதலை நோக்கி உங்கள் பயணத்தை, உங்கள் படகை வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார். God is taking you to salvation of souls. ஆண்டவர் உங்களை திரளான ஆத்தும ரட்சிப்பிற்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். Rise up and know the devil knows your plan. நன்றாக எழும்பி நின்று பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்கள் திட்டத்தை அறிந்தவனாக எழுந்திருக்கிறானே, அவனுக்கு முன்பாக நீங்கள் எழுந்திருங்கள். You should know God has a big plan for your life and he is going to use you for his glory. நீங்கள் தேவன் உங்கள் பேரில் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், தம்முடைய மகிமைக்காக உங்களை பயன்படுத்த போகிறார் என்கிறதை குறித்து அதிக நிச்சயமுடையவர்களாக இருங்கள். சந்தேகமே வேண்டாம். Can somebody say amen? யாராவது சத்தமா அல்லேலூயா ஆமென் என்று ஆர்ப்பரித்து இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? You must understand when Satan is breaking crazy, you have to learn, and sometimes God will calm you first before the storm comes. சில நேரங்களில் பிசாசு உங்களை பார்த்து அப்படியே ரொம்ப ஒரு வெறித்தனமானவனாக அவன் செயல்படும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் அலை எழும்புவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்கள் சார்பாக எழும்பி விட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். What storm you are facing now? நீங்கள் இப்பொழுது என்ன விதமான புயலை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? If you cannot sleep in that storm, you will never be able to stop it. நீங்கள் அந்த புயலுக்கு மத்தியிலே உறங்க முடியாத அளவுக்கு நீங்கள் தொந்தரவடைந்திருப்பீர்களானால் உங்களால் அந்த புயலை அடக்கி அமர்த்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். If you cannot sleep in a storm, you will never have the power to stop it. நீங்கள் புயல்களுக்கு மத்தியிலே உறங்குகிற அளவுக்கு ஆழ்ந்த அமைதியை உங்கள் ஆவியில் பெற்றிருக்காவிட்டால் இந்த புயலை அடக்கி ஆளுகிற ஆளுமையும் நீங்கள் பெற முடியாது. You can only give what you have inside of you. உங்களுக்குள்ளே என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் வெளியே கொடுக்க முடியும். If there is no peace in you, you cannot give peace into your house. உங்களுக்குள்ளேயே சமாதானம் இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு உங்களால் சமாதானத்தை கொடுக்க முடியாது. Bible says he looks at the storm and says, peace be still. அவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று அதை அதட்டினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. Why could he speak peace? ஏன் அங்கே அமைதல் சமாதானம் என்கிற வார்த்தையை அவர் உச்சரித்தார்? He lived in peace, he slept in peace. Peace is not the absence of conflicts, it is the presence of the Prince of Peace, whose name is Jesus Christ. ஏனென்றால் அவர் சமாதானத்தை உள்ளே கொண்டிருந்தார். சமாதானம் என்பது அமைதல் பிரச்சனை இல்லாத சூழ்நிலை அல்ல, சமாதான பிரபுவாகிய அவரையே உள்ளே கொண்டிருப்பதுதான் சமாதானம். அந்த சமாதான பிரபுவுக்கு பெயர் இயேசு. இயேசு இயேசு. Amen. Amen. You can have no money to pay your rent. ஒருவேளை உங்களுடைய வீட்டு வாடகை கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு பணம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம். You can have every part of your body hurting and then let your head hit the pillow, close your eyes and sleep like a baby, not because everything is fine, but because it is well with your soul. நீங்கள் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அணுவிலும் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு நடுவேயும் நீங்கள் உங்கள் தலையிலே முகம் புதைத்து ஒரு குழந்தையை போல உங்களால் உறங்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய ஆத்துமாவிலே எல்லாமே உங்கள் ஆத்துமா வாழ்ந்திருப்பது போல நீங்கள் வாழ பழகிவிட்டால் நீங்கள் எப்பொழுதும் சுகமாய் தங்கி இருப்பீர்கள். Because the Prince of Peace lives inside of you. ஏனென்றால் சமாதான பிரபுவாகிய அவரே உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Now I come to the third storm, Apostle Paul in the storm. மூன்றாவதாக நான் ஒரு புயலை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த புயல். Acts 27 verses 32 to 33 to 36. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 32 முதல் 37 வசனங்கள். 33 முதல் 36. And as they was about to dawn, Paul implored them all to take food, saying, today is the 14th day you have waited and counted without food and eaten nothing. Therefore I urge you to take nourishment, for this is for your survival, since not a hair will fall from the head of any of you. And when he said these things, he took bread and gave thanks to God in the presence of them all. And when he had broken it, he began to eat. Then they were all encouraged and also took food themselves.
பொழுது விடுகையில் எல்லோரும் போதனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள், ஆகையால் போதனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். The first storm caused by God to get back into the will of God. முதலாவது அலை தேவனாலே அனுப்பப்பட்டது. அது தேவ சித்தத்திலிருந்து வழி தவறிய ஒருவனை திரும்ப தேவ சித்தத்திற்கு கொண்டு வந்தது. The second storm is caused by Satan to stop us from the will of God. இரண்டாவது அலை தேவ சித்தத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிற நம்முடைய பயணத்தை தடை செய்வதற்கு பிசாசினால் அனுப்பப்படுகிற அலை. The third storm is recorded in Acts chapter 27, where Apostle Paul is in the storm. அப்போ மூன்றாவது அலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்திலே பவுல் அந்த பயணத்தில் சந்தித்த அலை, அதை வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. And he tells the captain, we shouldn't travel now because there is a big weather problem happening. அவன் பயணத்திற்கு முன்பாகவே கப்பலுடைய மாலுமியை பார்த்து சொன்னார், இந்த பயணம் நல்லதல்ல, இதை நாம் தொடரக்கூடாது என்பதாக சொன்னான். In this story there is an alert. இந்த சம்பவத்திலே ஒரு எச்சரிக்கை முன்கூட்டியே கொடுக்கப்பட்டது. Paul is aware of it, that something really bad is going to happen, and Paul tells the captain, we should not travel right now, we should stay back. பவுல் இதை முன்கூட்டியே நன்றாக அறிந்திருந்தார். இந்த பயணத்தில் ஒரு அசம்பாவிதம் சம்பவிக்க போகுது என்பதை அறிந்தவனாக, நாம் இப்பொழுது பயணப்படுவது நல்லதல்ல, நாம் இங்கேயே தங்கியிருப்போம் என்பதாக அவன் ஒரு எச்சரிப்பை மாலுமிக்கு கொடுத்தான். The captain puts Paul aside and he doesn't listen to Paul. ஆனால் அந்த மாலுமி பவுலினுடைய பேச்சை அசட்டை பண்ணிவிட்டு புறக்கணித்து விட்டு அவன் தன்னுடைய பாதையிலே பயணத்தை தொடர்ந்தான். But like Paul said, that is exactly what happened. ஆனால் அதற்கு மாறாக பவுல் சொன்னது போலவே காரியங்கள் சம்பவித்தது, அசம்பாவிதம் நேரிட்டது. I prophesy, if you are a minister of God, whatever you speak will come to pass. நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக உரைக்கிறேன், நீங்கள் ஒரு தேவ மனிதனாக தேவ ஊழியராக இருப்பீர்களானால் நீங்கள் சொல்லுவது எதுவோ அது நிச்சயமாய் பலிக்கும். Amen. Amen. The storm breaks loose and the Bible says, as the ship begins to toss and broken. அந்த அலை புயல் வீச ஆரம்பித்தது, படகு பலவிதமாக அலைக்கழிக்க ஆரம்பித்தது, சேதம் ஏற்பட்டது என்பதாக வேதம் காட்டுகிறது. At night an angel of God comes to Paul and saying, do not be afraid, Paul, you must be brought before Caesar, and indeed God has granted you all those who sail with you. அந்த ராத்திரியிலே தேவனுடைய தூதனான பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே நீ தைரியமாயிரு, பயப்படாதே, திடங்கொள், நீ ராயனுக்கு முன்பாக நின்றது போலவே சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் நான் இந்த கிருபையை தந்தேன், ஒருவருடைய ஜீவன் நஷ்டப்படுவதில்லை என்பதாக உரைத்தார். There is about 200 people here on this ship. இப்பொழுது இந்த படகிலே கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறார்கள். I am giving them to you as a gift. நான் அவர்களை உங்களுடைய கையிலே ஒரு ஈவாக கொடுக்கிறேன் என்பதாக தூதன் சொன்னார். Remember, Paul was a prisoner. கவனிங்க, பவுல் ஒரு சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். And these people did not eat for 14 days, and Paul says, பவுல் சொல்வது போல இந்த மக்கள் யாருமே கிட்டத்தட்ட 14 நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். Therefore I urge you to take nourishment, for this is for your survival, since not a hair will fall from the head of any of you. ஆகவேதான் பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் தப்பிப்பதற்கு எதுவாக நல்ல இந்த போஜனத்தை உட்கொள்ளுங்கள், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்தார் என்று அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறார். I prophesy the same word upon whoever are listening me, for this is for your survival, since not a hair will fall from the head of any of you. நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாக அதே வார்த்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு சேதமும் நேரிடாது, உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிராகலும் கீழே விழுந்து போகாது, உங்கள் வாழ்வு சேதம் அடையாது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். I have a message for you today when it seems like a storm is not subsiding in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே புயல்கள் அடங்காமல் தொடர்ந்து கொந்தளித்துக் கொண்டே இருப்பது போல நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னிடத்தில் உண்டு. That is, trust in God, but meanwhile get a surfing board and serve in your storm. Serve in your storm. நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள் உங்கள் புயலுக்கு மத்தியிலே. அதற்கு இடையே கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு இடைப்பட்ட காலத்திலே அதே தத்தளிக்கிற படகின் மையத்திலே நின்று கொண்டு உங்கள் சக மனிதர்களுக்கு உங்கள் ஊழியத்தை ஆரம்பியுங்கள், தேவனுக்கு சேவை செய்ய ஆரம்பியுங்கள். அது உங்கள் புயலை மாற்றும். This is the right time and the best time to do the ministry of God.
நீங்கள் புயல்கள் நடுவே தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் தான் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உகந்த நேரம். Serve in the storm. புயல்களுக்கு மத்தியிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Jesus was in a great storm when he was about to be betrayed, and the last day he took a towel and took a basin and started washing the feet of people. இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான புயல் அடித்தது. மரணத்துக்கு எதுவாக அவர் தன்னுடைய இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் கூட அவர் சலனப்படாமல் ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். This is the moment you can bring somebody to Christ. நீங்கள் புயலின் நடுவே இருக்கிற அந்த நேரம் தான் யாரோ சிலரை நீங்கள் ரட்சிப்பின் பாதையிலே நடத்த, கிறிஸ்துவண்டை நடத்த சரியான தருணம். When your storm is not stopping, don't stop serving. உங்களுடைய புயல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஊழியத்தை நிறுத்தி விடாதீர்கள். Serve through your storm, serve in your storm. உங்கள் புயல்களின் நடுவே, உங்கள் புயலுக்கு மத்தியில் நீங்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்கள். Abraham started the healing ministry praying for barren women. ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராயினுடைய கர்ப்பம் அடைபட்டிருக்கும் பொழுதே மற்றவருடைய கர்ப்பத்தின் திறப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். His wife was praying at home for a healing, and people could have said to him, Abraham, how dare you pray for other women to be healed when your own wife you can heal her? அவனுடைய சொந்த மனைவியை வீட்டிலே மலடியாக பிள்ளையற்றவளாக அதற்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே அவன் மற்றவர்களுக்காக அவர்களுடைய பிள்ளை பெற்றுக்காக ஜெபித்துக் கொண்டுதான் ஒருவேளை மற்றவர்கள் அவன் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். ஆபிரகாமே, உன்னுடைய வீட்டிலேயே உன் மனைவிக்கே குழந்தை இல்லையே, உனக்கு எப்படி இன்னொரு பெண்ணுக்கு பிரசவத்திற்காக பிள்ளை பெற்றுக்காக ஜெபிப்பதற்கு உனக்கு என்ன தைரியம் என்பதாக அவன் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். If you are sick and not getting a healing, God can use you to heal somebody. That is the way the glory will go to Jesus. நீங்க ஒருவேளை உங்களுடைய சொந்த சுகத்துக்காகவே நீங்கள் போராடி கொண்டிருக்கிற நேரத்துல, உங்கள் சரீரத்திலே வியாதி இருக்கிற நேரத்துல நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபித்து சுகம் பெறும்படி கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த முடியும். ஏனென்றால் அதுதான் மகிமை முழுவதும் கர்த்தருக்கே போய் சேர்வதற்கான வழி. Abraham goes and prays for the other women, and God heals that woman and comes back home, and God heals Abraham's wife. ஆபிரகாம் மற்ற ஸ்திரீகளினுடைய கர்ப்பத்திற்காக ஜெபித்தார். அவர்களை ஜெபித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது கர்த்தர் அவனுடைய மனைவியை ஆசீர்வதித்தார். அவள் மலடி பிள்ளைத்தாட்சியானாள். When your storm is prolonged, don't stop serving. உங்களுடைய அலைகள் அடங்காமல் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால, புயல் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருப்பதனால நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை நிறுத்தி விடாதீர்கள். அதற்கு மத்தியம் ஊழியம் செய்யுங்கள். When you don't going through storm, when you are going through storm and it seems like things are being prolonged, find somebody who has a problem and solve it. நீங்கள் புயல்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து பிரயாணித்துக் கொண்டிருப்பதாக, அது முடிவே இல்லாமல் நீண்டு கொண்டிருப்பதாக தோன்றுமானால் நீங்கள் அந்த நேரத்தில் தானே உங்களைப் போலவே பிரச்சனை உள்ள யாரோ ஒருவரை கண்டுபிடியுங்கள். அவர்களுக்கு நீங்கள் தீர்வாக மாறுங்கள். இயேசுவை அறிவியுங்கள். உங்கள் புயல் தானாக அமரும். Find somebody who has no job and help them to find it. யாரோ ஒருவர் வேலை இல்லாமல் அவதிப்படுகிறாரே, அவர்களை கண்டுபிடிங்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நீங்கள் உங்களான உதவியை செய்யுங்கள். Find somebody who is in need of finance and help them financially. யாரோ ஒரு பண தேவையோடு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்திலே உதவி செய்யுங்கள். Find somebody who needs Christ, who is going through hell, and just simply encourage him. நரகத்தை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவரை கண்டுபிடிங்கள். அவர்களுக்கு இயேசுவை அறிவியுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே உங்கள் வார்த்தைகளினாலே நம்பிக்கையூட்டுங்கள். Find somebody that you can serve in the middle of your storm, and you will realize your storm will glorify God and it will end faster than you think. நீங்கள் புயல்களுக்கு மத்தியிலே தடுமாறி கொண்டிருக்கும் போதே யாரோ ஒருவரை கண்டுபிடிங்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய புயல் அமருவதையும் நீங்கள் அதனாலே தேவநாமம் மகிமைப்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள். If we all wait until our life gets good and everything gets perfect, and then we are going to witness that they might never come. நாம எப்பொழுதுமே என்ன நினைத்துக் கொடுக்கிறோம், இந்த வாழ்க்கையில புயல் எல்லாம் ஓயிட்டு எல்லா பிரச்சனைகளும் சரியாகட்டும், எல்லாம் அமைதல் உண்டாகட்டும், பிறகு நான் கர்த்தருக்கு ஏதாவது செய்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமை ஒரு காலம் வரவே வராது. I started my ministry while I was in the midst of thousands of problems, and Brother Enoch James knows it well. நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது எனக்கு பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் எல்லா திசைகளிலிருந்தும் என்னை தாக்கிக் கொண்டிருந்தது. சகோதரர் ஏனோக் ஜேம்ஸ் அவர்களுக்கு அது நன்றாக தெரியும். It is when we start serving and many times our storm subsides and God receives the glory.
பல நேரங்களிலே இந்த புயல்களுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நம்மையும் அறியாமல் நாம் எதிர்பாராத விதமாக நம்முடைய புயல்கள் தானாக அடங்க ஆரம்பிக்கிறது. நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் அது கர்த்தருக்கு பெரிய மகிமையை கொண்டு வருகிறது. First storm was the storm what Jonah faced. முதலாவது அலை யோனா சந்தித்த அலை. Second storm, Jesus was in the storm. He faced that storm. இரண்டாவது புயல் இயேசு சந்தித்த புயல். Third storm, Paul faced. மூன்றாவது புயல் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த புயல். My precious brothers and sisters, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, I know it is hard to serve when you are in pain. எனக்கு தெரியும் நீங்கள் வேதனைகளோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கத்தின் மத்தியில ஊழியம் செய்வது, கர்த்தருக்கு பணிபுரிவது கஷ்டமான காரியம்தான். It is hard to love when you have been hurt. நீங்களே காயம் பட்டிருக்கும் பொழுது மற்றவர்களை நேசிப்பது உண்மையாகவே சிரமமான விஷயம்தான். It is hard to give when you don't have enough. உங்களுக்கே ஒன்றுமில்லாத இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது நிச்சயமாகவே கடினமான காரியம்தான். It is hard to forgive when you have been betrayed. நீங்கள் துரோகங்களை சந்தித்து நீங்கள் துவண்டு போயிருக்கும் நேரத்திலே மற்றவர்களை மன்னிப்பது உண்மையாகவே மிகப்பெரிய காரியம். I know it is hard to welcome people into your life when something happened before there was in this so pleasant. அதற்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான அசம்பாவிதமான சம்பவங்கள் நடந்து நீங்கள் ஏற்கனவே மனிதர்களால பல்வேறு காயப்பட்டிருக்கும் பொழுது இன்னொரு நபரை உங்கள் வாழ்க்கையில அனுமதிப்பது, மனமுவந்து வரவேற்பது என்பது நிச்சயமாகவே கடினம்தான். But we have to follow the steps of our Lord Jesus Christ and recognize, and we will see revival on the other side. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாதைகளை அங்கீகரித்து அதிலே பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் பயணிக்கும் பொழுது மறுகரையிலே ஒரு பெரிய எழுப்புதல் நமக்காக காத்து கொண்டிருக்கும். And we can serve into a revival through serving in the middle of our storm. நாம் நம்முடைய புயல்களுக்கு மத்தியிலே கர்த்தருக்கு பணி செய்யும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது நாம் மறுகரையிலே எழுப்புதலை நிச்சயமாய் சந்திப்போம். Never stop helping others in the middle of your pain. உங்கள் வேதனைகளுக்கு மத்தியிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதை ஒரு காலம் நிறுத்தி விடாதீர்கள். Never stop serving in the middle of your storm. உங்கள் புயல்களுக்கு மத்தியிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை ஒரு நாளும் நிறுத்தாதீர்கள். Serve in the storm, serve in the storm. புயல்களுக்கு மத்தியிலும் தளராமல் கர்த்தரை சேவியுங்கள். ஒன்றுக்கும் கலங்காமல் கர்த்தருக்கு தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். This is the right time and the best time to do the ministry of God, to serve in the storm. புயல்களுக்கு மத்தியிலே செய்கிற ஊழியம் செய்கிறதுக்கு பாருங்க, அதுதான் சரியான நேரம். ஆகவே இப்பொழுது நீங்கள் புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரம் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உகந்த நேரம். Father, in the name of Jesus Christ of Nazareth, I pray for the brothers and sisters and the ministers of God who are listening us today. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். We pray for the fire of revival to fall upon their personal life, in their ministry, in their family, in their finance, every areas. The revival fire fall in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இவர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில, பொருளாதாரத்தில, ஊழியத்தில, வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பரலோக அக்கினி, எழுப்புதல் அக்கினி இப்பொழுதே உடைத்து பெருக்கெடுப்பதாக. Father, I pray to open the spiritual eyes to see what is in the reserve of God, where God is leading them in the ministry. ஆண்டவரே, நீர் இவர்களுக்காக வைத்து வைத்திருக்கிற கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் தோன்றிராத அந்த பொக்கிஷங்களை பார்ப்பதற்கு இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, இவர்களை எதை நோக்கி நீர் நடத்தி கொண்டிருக்கிற என்கிறதை அறிகிற அறிவு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன். I pray spiritual ears be tuned and opened to hear the soft voice and guidance of Holy Spirit in every step. இவர்களை அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய நடத்துகிற மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்பதற்கு இவருடைய ஆவிக்குரிய காதுகள் துல்லியமாவதாக, திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுகிறேன். Every chains of devil be loosed, every bondage will be destroyed by the fire of Holy Spirit.
எல்லா பிசாசினுடைய சங்குகளும் எல்லா பிசாசினுடைய அடிமைத்தனங்களும் பரலோக அக்கினியினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலே இப்பொழுதே சுட்டெரிக்கப்படுவதாக. Be healed right now in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஒவ்வொரு வியாதிகளும் இப்பொழுதே சுகமடைவதாக. Whatever problems they are facing, we as the ministers of God call the fire of the Lord. Let the fire fall in the place where they are, and let them be totally delivered. Let them be totally healed, and let them be totally restored. In the mighty name of Jesus, we pray. ஆண்டவரே, இவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனை மேல தேவ ஊழியர்களாகிய நாங்கள் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்க்கிறோம். அவர்களுடைய பிரச்சனை அவர்கள் இருக்கிற இடங்களில இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக, அவர்கள் திரும்ப இழந்தவர்கள் மீட்டெடுத்து கட்டப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் கிரியைகள் நடப்பதாக. Touch everybody, Holy Spirit, embrace them, Lord, and reveal your strategy to them. In the name of Jesus we pray. Amen. ஆவியானவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடுவீராக, அரவணைத்துக் கொள்வீராக, அவர்களுக்கு உங்களுடைய வெளிப்படுத்துவீராக, அவருடைய வாழ்வின் திட்டங்கள் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என்று ஆசீர்வதிக்கிறோம். Amen.